என்னோட ஃபினான்ஷியல் டிசிப்ளின், என்னுடைய பிஹேவியர், என்னோட கேரக்டரிஸ்டிக் எல்லாமே மென்டர் அம்மா தான் வச்சுக்கோங்க. எங்க அம்மா சொல்லியிருக்க மாட்டாங்க ஐ எம் யுவர் மென்டர்னு, அவங்களும் சொல்லியிருக்க மாட்டாங்க யூ ஆர் மை மென்டர் நான் சொல்லியிருக்க மாட்டேன். இந்த சின்னதால திங்கே பண்ணக்கூடாது, பெருசாக தான் திங்க் பண்ணணும். பிகாஸ் அப்படி திங்க் பண்ணதால தான் காக்னிசன்ட்னு ஒரு சாம்ராஜ்யத்தை அவங்க உருவாக்குனாங்க. முன்னாடியெல்லாம் ஒரு போஸ்டர் டிசைன் பண்றதுக்கு என்னோட ஆரம்ப காலகட்ட கெரியர்ல ஒரு கிராஃபிக் டிசைனருக்காக நாங்க அலைஞ்ச காலம் எல்லாம் உண்டு. இப்போ அப்படி கிடையாது. ஆல் யூ நீட் டு புட் எஃபர்ட். ஒரு கொஞ்சம் நீங்க ஒரு அந்த கேன்வா சில டூல்ஸ் எல்லாம் நீங்க எஃபர்ட் போட்டு கொஞ்சம் கத்துக்கிட்டீங்கன்னா you can do it quickly. Some say belief starts inside. We say belief begins when you own the skyline, flood the streets, command the airwaves, light up every feed, and leave your mark on everything in between. We don't just market, we mesmerize. We brand, making you unforgettable at first sight. We own outdoors, big, bold, and impossible to ignore. We handle PR, because true impact comes from moments that shape perceptions. We crack performance marketing to turn curiosity into customers. When you want to move people, ads are not enough. You need belief. That's why we brand with purpose, market with precision, and stage experiences that stick. Belief doesn't stay still, it evolves. That's why we Blevo. We are Blevo. கொற்றவை அப்படிங்கிற இந்த பிராண்ட் பாத்தீங்கன்னா பீடி தொழிலாளர்களை, முக்கியமா பெண்களை ரொம்ப அழகா ஒரு கைவினை பொருட்கள் செய்யற தொழிலாளர்களா மாற்றிருக்காங்க. இவங்க பாத்தீங்கன்னா கோகனட்டோட ஷெல்ஸ அழகா பாலிஷ் பண்ணி இதுல நிறைய விதமான மொபைல் ஸ்டாண்ட்ஸ் நிறைய பொருட்கள் வந்து செஞ்சுட்டு இருக்காங்க. ஈகோ ஃப்ரெண்ட்லி ப்ராடக்ட்ஸ் பண்றாங்க, சோப்ஸ் அண்ட் நேச்சுரல் ஷாம்பூஸ். A family with pet lovers or kids, or even single, loves Tiron. Say goodbye to pet hair and hello to clean homes. Tiron robotic vacuum cleaner makes cleaning effortless, so you spend less time sweeping and more time with your kids, loved ones, and furry friends. No mess, no hassle, just a happy, clean home. Experience at your nearest center today. உயிரோட்டமுள்ள நேர்காணல். Brand blooms by KP Presents Hearts of Tamil Makkal. Co-presented by Jobs TV India. Tiron Smart Robotic Vacuum Cleaners. கொற்றவை ஒவ்வொரு படைப்பிலும் அன்னையின் பேரன்பு. Blevo, believe, lead and evolve. சார், நான் உங்களை ஒரு 3 வருஷமா தொடர்ந்துட்டு இருக்கேன். அதாவது எப்படின்னா, விவேக் சாரோட காமெடி பார்த்துருக்கீங்களா? எனக்கு வந்து டிஜிபி தெரியும், டிஜிபிக்கு எனக்கு தெரியாது. அந்த மாதிரி தான் நாங்கள் அங்கே உங்ககிட்ட மேடையில் வந்து பேசணும்னு நினச்சோம். பட் அவ்வளோ சுற்றி ஆள் இருந்தாங்க, பேச முடியல. அப்புறம் லாஸ்ட் டைம் சப்மிட்லையும் நீங்கள் ஃபுல் டே பிஸி. உங்கள் கூட ஒரு சின்ன இன்ட்ராக்ஷன் தான் இருந்தது. லைக் யூ வே கைடிங் மீ. எல்லாரையும் நீங்கள் கைட் பண்ணீங்க, அதில் நானும் ஒருத்தர். அப்புறமா நான் அப்பத்துலேருந்து இப்போ வரைக்கும் மாறாமல் பார்க்குற விஷயம், உங்கள் லிங்க்டின் போஸ்ட்லேருந்து எதுவாகட்டும், அந்த ஒரு தோரணை, ஒரு கம்பீரமும் கண்ணியமும் உங்களோட எப்போவுமே இருந்துகிட்டே இருக்கும். நீங்கள் இருந்து 30 வருஷம் கார்ப்பரேட் உலகத்தில் எதுலேயுமே கேரி அவே ஆகாமல் உங்களை நீங்கள் நிலைநிறுத்திக்கிட்டது எப்படி? எங்களுக்கு அது கண்டிப்பாக தெரிஞ்சாகணும். ஆன்சர் எனக்கு பெருசாக தெரியல. ஏன்னா இது வந்து ஒன்றும் நம்ம பிளான் பண்ணி பண்ணியிருக்க மாட்டோம். ஓகே, நான் இப்படி இருக்கணுமே அப்படின்னு பிளான் பண்ணி நம்ம பண்ணியிருக்க மாட்டோம். பட் ஓவர் த பீரியட் ஆஃப் டைம் அது நமக்கு வந்திருக்கும். ஓகே, அதுக்கு என்ன நான் இதுவாக இருக்கலாம்னு நான் நினைக்கிறது என்னென்னா, நம்ம டீல் பண்ணுற நம்ம யார் கூட அதிகமாக நம்மளோட நேரத்தை ஸ்பெண்ட் பண்ணுறோங்கிறது இருக்கு இல்லையா? எனக்கு ஒரு பக்கம் என்னோட ஃபுல் லைஃபே வந்து பார்த்தீங்கன்னா ஹையர் எஜுகேஷன் கூட தான் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கேன் ஒரு சைடில். இன்னொரு சைடில் இண்டஸ்ட்ரி லீடர்ஸ் கூட ஸ்பெண்ட் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால அவங்களுக்கு இருக்கிற கேரக்டரிஸ்டிக்கில் கொஞ்சமாவது நமக்கு இம்பைப் ஆகும் இல்லையா பை டிஃபால்ட். ஏன்னா எஜுகேஷனில் இருக்கிறவங்க எஜுகேட் பண்ணணுங்கிற ஒரே எண்ணத்தோட தான் இருக்காங்க. அவங்க வந்து ஒரு சின்ன டீச்சராக இருக்கலாம், இல்லை பெரிய ஒரு ப்ரொஃபஸராக இருக்கலாம், இல்லை ஒரு ஹெச்ஓடியாக இருக்கலாம், இல்லை ஒரு காலேஜ் சேர்மனாக இருக்கலாம், வைஸ் சான்சலராக இருக்கலாம். பட் எல்லாருக்கும் இன்டென்ட் வந்து தே ஆர் குட் ஆர் பேட். எல்லாருக்கும் இன்டென்ட் இஸ் டு எஜுகேட் பீப்புள். ஸோ அவங்க கூட நம்ம இருந்திருக்கோம் 15-20 வருஷமா. இந்த பக்கம் இண்டஸ்ட்ரியிலையும் பெரிய நம்ம இந்த நிறைய லீடர்ஸ் கூட மீட் பண்ணுற சான்சஸ் எனக்கு கிடைக்கிறதால அதில் நிறைய நம்ம அவங்ககிட்ட இருந்து லேர்ன் பண்ணுவோம். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் ஐ ஆல்வேஸ் லேர்ன் அ லாட் ஃப்ரம் மெனி பீப்புள். இப்போ உங்கள் கூட ஒரு 1 hour ஸ்பெண்ட் பண்ணால் உங்ககிட்ட இருக்கிற பெஸ்ட் 2-3 நான் எடுத்துப்பேன். நான் அது உங்களுக்கு என்னால் சொல்ல முடியாதே தவிர ஐ வுட் ஹவ் இம்பைவ்டு தட் மை செல்ஃப். அதை நான் கண்டிப்பாக அது இம்பைப் பண்ணியிருப்பேன். அது என்னை அறியாமலே எனக்குள்ள ஒரு கேரக்டரிஸ்டிக்காக நான் வளர்த்துருக்கேன். அதே மாதிரி நிறைய என்னோட லைஃப்பில் பார்த்தீங்கன்னா நிறைய பெரிய ஆளுங்களை பார்க்குறதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி
கடவுள் கொடுத்துருக்காரு. ஸோ ஒருத்தர்ட்டையும் ஒரு லேர்னிங் வந்திருக்கும். அவங்க வந்து நிறைய விஷயங்கள் பண்ணி அந்த பெரிய ஆளா இருப்பாங்க. அவங்கள நம்ம ஒரு 5 நிமிஷம் பார்த்தாலும் அதோட எசன்ஸ் நமக்கு கிடைச்சிடும். ஸோ அதுல இருந்து நம்ம நிறைய இம்பைப் பண்ணிக்கலாம். ஸோ கீப் யுவர் ஐஸ் ஓப்பன் அண்ட் ஹார்ட் ஆல்சோ ஓப்பன். நம்ம எங்க போனாலும் யாரை பார்த்தாலும் அவங்ககிட்ட இருந்து என்ன கத்துக்கலாங்கிற ஆட்டிடியூடு நமக்குள்ள வளர்த்துக்கணும். நிறைய பேர் சொல்லுவாங்க, ஈஸ் மை மென்டர், அவர் என்ன உட்கார வச்சு 1 hour பேசுவாருன்னு. நான் அதுக்கு என்னைக்குமே அதை ஒத்துக்க மாட்டாங்க. மென்டர் வந்து உட்கார வச்சு பேசவே மாட்டாரு. மென்டர் வந்து நிறைய விஷயங்கள் அவர் பண்ணுவாரு. அதை பார்த்து நம்ம வந்து லேர்ன் பண்ணிப்போம் லைஃப்ல. என்னோட மென்டர்ஸும் நிறைய இருக்காங்க. பட் அதை பார்த்து தான் நான் கத்துக்கிட்டேன். யாரும் கிளாஸ்ல போய் உட்கார வச்சுட்டு ஐ எம் யுவர் மென்டர் இதெல்லாம் நீ பண்ணுன்னு யாரும் கைட் பண்ணிருக்க மாட்டாங்க. அப்படி பண்ணியிருந்தா அவர் டீச்சர், அவர் மென்டர் கிடையாது. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் என் கைடும் மென்டர்ஸும் எனக்கு இருந்தவங்க எல்லாம் they would have shown in action which I would have learnt. Okay, உங்களோட mentors யாரு சார்? Again இதுக்கு there is no standard answer மா. ஒரு காலகட்டத்தில் ஒரு மென்டர் தான் நமக்கு லைஃப்ல எல்லாருக்குமே. ஓகே. டே 1ல நம்ம என்னோட கேஸ்ல அட்லீஸ்ட் வெரி கிளியர், அப்பா இல்லாதால என்னோட ஃபினான்ஷியல் டிசிப்ளின், என்னோட பிஹேவியர், என்னோட கேரக்டரிஸ்டிக் எல்லாமே மென்டர் அம்மா தான் வச்சுக்கோங்க. எங்க அம்மா சொல்லியிருக்க மாட்டாங்க ஐ எம் யுவர் மென்டர்னு, அவங்களும் சொல்லியிருக்க மாட்டாங்க யூ ஆர் மை மென்டர் நான் சொல்லியிருக்க மாட்டேன். பட் all these 3 I've imbibed from her method of life. அதுக்கப்புறம் நம்ம வேலைக்கு போனப்போ நம்ம வந்து இனிஷியல் ஸ்டேஜ் ஆஃப் லைஃப்ல வந்து நம்ம நிறைய கற்றுக்கணும். நம்மளை வந்து சிஸ்டமேட்டிக் பண்ணிக்கணும், நிறைய ஃபவுண்டேஷனல் பிரின்சிபல்ஸ் கற்றுக்கணும், நிறைய நாலேஜ் சைடில் நிறைய வளர்த்துக்கணும். சின்ன சின்ன ஸ்கில்ஸ் எல்லாம் வேணும்னா என்னோட ஃபர்ஸ்ட் ஜாப்ல ஒரு சுஷா ஜான் ஒரு லேடி இருந்தாங்க, ஒரு டைரக்டர். அவங்க ஒரு ஸ்ட்ராங் மென்டார். கிட்டத்தட்ட ஒரு 5-6 வருஷம் அவங்க கூட என்னோட டிராவல். அதுக்கப்புறம் நம்ம ஐசிடி அகாடமி வந்தப்போ என்னோட ஃபர்ஸ்ட் பாஸ் வந்து மிஸ்டர் சிவகுமார் இருந்தார். அவர் தான் வந்து he helped me to realize how to build a team, how to manage a team. ஏன்னா அப்போ வந்து திடீர்னு ஆல் இண்டியா, திடீர்னு காஷ்மீர்லேயும் ஒரு டீம் மெம்பர் இருப்பான், கன்னியாகுமரியில் ஒரு டீம் மெம்பர் இருப்பான், வேற கல்ச்சுரல் டிஃப்ரென்ஸில் இருப்பாங்க. இவங்களெல்லாம் எப்படி மேனேஜ் பண்ணணும், அப்படி இருந்தும் எப்படி அதை சக்ஸஸ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு 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 மென்டரிங் பண்ணவர் மிஸ்டர் சிவகுமார். அதுக்கப்புறம் பாதிக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஐ வாஸ் என்னோட மென்டர் வந்து லக்ஷ்மி நாராயணன் ஆஃப் காக்னிசன்ட். ஹி வாஸ் த ஃபவுண்டர் ஆஃப் காக்னிசன்ட் அண்ட் இந்த என்னோட ஆர்கனைசேஷனில் அவர் தான் சேர்மனுங்கிறதால அவருக்கு. ஸோ அவரோட ஆட்டிடியூட் அண்ட் கேரக்டரிஸ்டிக்ல அவர்கிட்ட இருந்து நம்ம கற்றுக்கிட்டது திங்க் பிக் ஆட்டிடியூட் தான். ஏன்னா இந்த சின்னதால திங்கே பண்ணக்கூடாது, பெருசாக தான் திங்க் பண்ணணும். பிகாஸ் அப்படி திங்க் பண்ணதால தான் காக்னிசன்ட்னு ஒரு சாம்ராஜ்யத்தை அவங்க உருவாக்குனாங்க. ஸோ அந்த குவாலிட்டிஸ் எல்லாம் அவர்கிட்ட இருந்தால் நமக்கு இம்பைப் ஆச்சு. திங்க் பிக், ஒரு எப்படி மக்களை ட்ரஸ்ட் பண்ணணும், எப்படி அந்த இன்டெகிரிட்டிக்கு ஹை இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும், எத்திக்ஸ் ஏன் முக்கியம், இதெல்லாம் அவர்கிட்ட இருந்து நான் இம்பைப் பண்ணது. அதுக்கப்புறம் எல்என்டி வந்தப்போ எகெயின் ஒரு சபியசாச்சி தாஸ்ன்னு என்னோட சிஇஓ ஒருத்தர் இருப்பார். அவர் வந்து அவரோட பிரின்சிபல்ஸை எனக்கு நிறைய நான் புது விஷயங்களை கற்றுக்கிட்டேன். என்னோட பிஹெச்டி ஜேர்னியில் டாக்டர் சந்திரசேகர்னு அவர் தான் என்னோட மென்டர். ஏன்னா நான் எல்லாம் பிஹெச்டி பண்ண முடியுமான்னு நினச்சப்போ அவர் தான் சொன்னார், நீ தான் பண்ணணும், நீ தான் பண்ண முடியும், யூனோ பெட்டர்னு அவர் மோட்டிவேட் பண்ணி ஒரு ஸ்ட்ராங் பிஹெச்டி என்னை பண்ண வச்சார். ஃபைனலி என்னோட ஆத்தரிங் ஜேர்னியில் மிஸ்டர் பட்டாபிராம்னு ஒருத்தர் இருக்காரு. இஸ் அ சிஏ பட்டாபிராம். இஸ் அ டீச்சர். ஒரு 1,00,000 சிஏ ஸ்டூடெண்ட்ஸ் உருவாக்கி இருக்காரு அவர். அப்படிப்பட்ட ஒரு பெரிய ஒரு ஜாம்பவான். அவரோட மென்டரிங் எனக்கு கிடைச்சது. நீங்கள் கவனிச்சு பார்த்தீங்கன்னா இவங்க எல்லாரும் கூடவும் நம்ம கூடவே இருந்ததாலும் என்னமோ அந்த நீங்கள் சொல்கிற அந்த கம்பீரமும் அந்த ஸ்ட்ரென்த்தும் நமக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்தது. ஸோ அப்படிதான் நான் சொல்லுவேன். அண்ட் கண்ணியமான ஒரு மனிதராகவும் நாங்கள் உங்களை பார்த்துருக்கோம் சார். பல மேடைகளில் யூ ஹேவ் த டிசிப்ளின் ஆஃப் புட்டிங் பீப்புள் டுகெதர், லீடர்ஷிப். நீங்கள் ஒரு பேச்சு பேசிங்கன்னா எல்லாரும் வில் பி லிசனிங். அது மாதிரி நான் பார்த்துருக்கேன். ரியலி தேங்க்யூ சார். உங்களோட ஆத்தர் ஜேர்னி எப்படி சார் ஸ்டார்ட் ஆச்சு? நீங்கள் எப்போ ஒரு புத்தக ஆசிரியராக மாறணும்னு எப்போ நினச்சிங்க? இல்லையா, நான் அதை ஒரு பிளான் பண்ணி ஒரு ஆத்தர் ஆகணும்னு ஆகலை. நான் ஒரு 5-6 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராப்ளத்தை நான் வந்து என்னோட ப்ரொஃபஷனில் கண்டுபிடிச்சேன்னா நிறைய காலேஜுக்கு பசங்கிட்ட பேசும்போதெல்லாம் எல்லாரும் ஃபஸ்ட் இயர், செகண்ட் இயர், தேர்ட் இயரில் வந்து ஓரளவுக்கு ஜாலியாக இருந்துருவாங்க. 4th இயர் வந்தோடனே எல்லாருக்கும் ஒரு சீரியஸ்னஸ் வர ஆரம்பிக்கும். 4th இயரில் இப்போ நிறைய காலேஜில் என்னை பேசுறதுக்கு கூப்பிடுவாங்க. எல்லாரும் சொல்லுவாங்க, சார் ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்டுக்கு மோட்டிவேஷன் கொடுங்க, ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்ஸுக்கு கொஞ்சம் பேசுங்க. ஏன் அப்படின்னா ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட் இப்போ இன்டர்வியூக்கு போகிறாங்க, ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்ஸ் தான் நம்ம ப்ரிப்பேர் பண்ணணும்னு எல்லாரும் எஃபர்ட்டை ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்டுக்கு போடுறாங்க. நான் சொல்கிறது ஒரு 5-6 வருஷத்துக்கு முன்னாடி. அப்போ அந்த ஃபைனல் இயருக்கு போகும்போது நிறைய விஷயங்கள் நான் என்னெல்லாம் சொல்லணும்னு நினச்சனோ எல்லாமே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் இயரில் சொல்லியிருந்தா தான் அவங்களால அதை எக்ஸிக்யூட் பண்ணியிருக்க முடியும். நான் இன்னைக்கு வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஃபைனல் இயரில் போயிட்டு ஒரு 1 monthல இன்டர்வியூ வரப்போதும், அந்த பையன் இன்டர்வியூக்கு போகிறான், நீ கம்யூனிகேஷன் இப்போ வளர்த்துக்கணும்னு அந்த பையன்கிட்ட அன்னைக்கு நான் போய் சொன்னேன்னா அவனால் வளர்த்துக்க முடியாது.
ஓகே 30 நாளில் ஆங்கில பாஷைன்னு கோர்ஸுக்கு போய் இங்கிலீஷ் படிச்சிருந்தா உலகம் ஃபுல்லாக இங்கிலீஷ் படிச்சிருப்பாங்களே. அப்படி பண்ண முடியாது. சில விஷயங்களை இட் டேக்ஸ் டைம். ஆனால் இந்த 4 வருஷம் 3 வருஷம் 5 வருஷங்கிற அந்த காலேஜ் பீரியடில் அவங்க சில விஷயங்களில் டே ஒன்னே முடிவு பண்ணாங்கன்னா அந்த 3-4 வருஷத்தில் அந்த மாற்றத்தை கொண்டு வர முடியும். ஸோ அப்போ தான் முடிவு பண்ணி இந்த ஒரு புக்கை, அதாவது இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் ஃபர்ஸ்ட் எழுதினேன். என்னெல்லாம் ஒரு பையன் வந்து ஃபர்ஸ்ட் இயர்லேருந்து திங்க் பண்ண ஆரம்பிக்கணும். ஏன்னா அதில் ஒரு நம்ம கவனிக்காமல் விட்டது என்னன்னா, ஸ்கூலில் ஒரு மெத்தடில் அவனோட லைஃப் இருக்கும். மார்க்குங்கிற ஒரே கோலு, தான் மட்டும் படித்தா போதும், மற்றவங்களை பற்றி அவனுக்கு கவலை கிடையாது. இது அவன் மேலே தப்பு சொல்லலை, அப்படிதான் நம்ம சிஸ்டமே. நம்ம சிஸ்டமே அப்படிதான். அந்த மாதிரி சில விஷயங்கள் பார்த்தீங்கன்னா ஸ்கூலோட லைஃப்ங்கிறது வந்து ஆல் டுகெதர் சேஞ்ச் பண்ணாலொழிய காலேஜுக்கு வந்து அவனால் சக்ஸஸ் ஆக முடியாது. ஸ்கூல்லேருந்து காலேஜுக்கு ஒரு நாளில் மாறிடுவான் ஃபிசிக்கலி. பட் அவன் மென்டலி அவனை மாற்றணும். அப்படின்னா பல விஷயங்களை அவனுக்கு சொல்லணும். ஏன்னா காலேஜுக்கு வரும்போது அவனுக்கு படிக்கணும், ஸ்கில்லை வளர்த்துக்கணும், ஆட்டிடியூடை பில்ட் பண்ணணும், நிறைய எக்ஸ்டர்னல் வேர்ல்டை பார்க்கணும், சப்ஜெக்டை கிளியர் பண்ணணும், அதையும் தாண்டி கெட்ட விஷயங்களுக்கு போகாமல் இருக்கணும், சோஷியல் மீடியாவில் டைமை ஸ்பெண்ட் பண்ணாமல் இருக்கணும். பல டிஸ்ட்ராக்ஷன் அந்த பையனுக்கு இருக்குது. ஸோ வி டிசைடட் அண்ட் ஐ டிசைடட் ஒரு லிஸ்ட் ஆஃப் திங்ஸை எழுத ஆரம்பித்தேன். இதெல்லாம் வந்து ஃபஸ்ட் இயர்லேருந்தே நீங்கள் வந்து படித்தாதான், அது பண்ணாதான், இல்லை எக்ஸிக்யூட் பண்ணாதான், இம்பைட் பண்ணாதான் உங்களால் வந்து ஃபோர்த் இயரில் நீங்கள் நிஜமாலுமே சக்ஸஸ் ஆக முடியுங்கிறது. எகெயின் நான் அந்த புக்லேயே கூட சொல்லியிருப்பேன், சக்ஸஸ் இஸ் நாட் ஆன் கெட்டிங் அ ஜாப். பல விஷயங்கள் இருக்குது. காலேஜை விட்டு வெளில வரும்போது நீங்கள் என்னவா இருக்கணுங்கிறது. அப்போது நான் இந்த டிஸ்கஷனை பட்டாபிராமன் சார்கிட்ட கொண்டு போகும்போது அவர் சொன்னார், நம்ம இது ஒரு புக்காக கொண்டு வரேன். நான் அவர்கிட்ட ஒரு ஆர்டிக்கலுக்கு தான் போனேன். நான் எழுதிட்டு அவரை வந்து நீங்கள் எனக்கு எடிட் பண்ணி கொடுங்க இந்த ஆர்டிக்கலை, நம்ம ஒரு மேகசினில் பண்ணோம். அவர் சொன்னோம், அவ்வளோ விஷயம் இருக்குது, நம்ம ஒரு புக்காக கொண்டு வரலாம். அப்போ தான் பேண்டமிக் வேற முடிஞ்சுது. அப்போ அதனால் அது போஸ்ட் பேண்டமிக் கிராஜுவேட். ஏன்னா பேண்டமிக் அப்புறம் வந்து பையனுடைய மெத்தட் இன்னும் வேற மாதிரி சேஞ்ச் ஆச்சு. ஸோ போஸ்ட் பேண்டமிக் கிராஜுவேட்னு அந்த புக்கு எழுதி அதான் ஃபர்ஸ்ட் புக்கு. அதை எழுதி அப்புறம் யார் அப்போத்த கரண்ட் ரயில்வே மினிஸ்டர் சுரேஷ் பிரபு இருந்தார். அப்போ அவரை ரீச் பண்ணோம். இந்த மாதிரி ஒரு புக் எழுதியிருக்கோம், நீங்கள் ஃபார்வர்டில் எழுதணும்னு அவர் எழுதினார். அப்புறம் இந்தியாவில் இருக்கிற லீடிங் டாப் யூனிவர்சிட்டிஸ், விஐடி, அப்புறம் நம்ம சேர்மன் ஆஃப் காக்னிசன்ட் லக்ஷ்மி, அந்த மாதிரி அருண் ஜெயின் ஆஃப் இன்டெலெக்ட், அந்த மாதிரி ஒரு 10-15 பெரிய ஆளுங்கிட்ட அதை அனுப்பிச்சு ஃபீட்பேக் கேட்டோம். அவங்களும் நிறைய இன்புட்ஸ் கொடுத்தாங்க. அதையும் அதில் கவர் பண்ணியிருக்கோம். அவங்க ஃபர்ஸ்ட் வேர்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ அப்படி தான் அந்த புக்கை கொண்டு வந்தோம். அந்த புக்கோட நோக்கம் என்னென்னா, ஃபர்ஸ்ட் இயரில் அந்த புக்கு ஒருத்தன் படிக்கணும். ஃபர்ஸ்ட் ஒரு 2-3 மந்த்ஸில் அந்த புக்கு படித்து முடிச்சிடணும். ஸோ அந்த புக்கு என்ன சொல்லணும்னா, இந்த 4 வருஷம் ஒரு 3 வருஷம் காலேஜ் ஜேர்னியில் நீங்கள் என்னெல்லாம் பண்ணணும், நீங்கள் என்னெல்லாம் பண்ணால் சக்ஸஸ் ஆக முடியுங்கிறது அப்போவே அவன் படிச்சிடணும். அது படித்தாதான் அவன் அதை எக்ஸிக்யூட் பண்ணுவான். ஏன்னா சப்ஜெக்டை காலேஜ் சொல்லி கொடுத்துரும். சப்ஜெக்டை தாண்டி இருக்கிற உலகத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் இந்த புக்குங்கிற ஒரு லாஜிக்கில் பண்ணோம். ஸோ கிட்டத்தட்ட ஒரு 20,000 பேர் பசங்க இந்த புக் இது வரைக்கும் வாங்கி படிச்சிருக்காங்க. அண்ட் இப்போ புது வருஷன் கூட இப்போ ரீசெண்டாக தான் ஒரு ஈவெண்ட்டில் தமிழோட ஸ்கூல் எஜுகேஷன் மினிஸ்டர் திரு அன்பில் மகேஷ் ரிலீஸ் பண்ணார் 2025 எடிஷனை. ஸோ அந்த ஜர்னி அதை வந்து தமிழில் அப்புறம் வெற்றி இலக்கில் பட்டதாரின்னு மாற்றணும். ஸோ போத் இங்கிலீஷ் அண்ட் தமிழில் அது அந்த புக்கை இங்கிலீஷ்ல அதோட நேம் வந்து போஸ்ட் பேண்டமிக் கிராஜுவேட், தி கிராஜுவேட்னு வச்சிருக்கோம். தமிழில் வந்து வெற்றி இலக்கில் பட்டதாரி, விஐபி. ஏன்னா விஐபின்ற அந்த சினிமா வரும்போது தான் இந்த காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் பிரபலம் பண்ணாங்க. ஸோ அந்த நேமை ரிசம்பிள் பண்ணுற மாதிரி இருக்கட்டும்னு விஐபினே வச்சுட்டு, பட் வேலை இல்லாத பட்டதாரி கிடையாது, வெற்றி இலக்கில் பட்டதாரி அப்படின்னு மாத்திக்கிட்டோம். ஓகே, கங்க்ராச்சுலேஷன்ஸ் சார். உங்க புத்தகம் நான் போறப்ப கண்டிப்பா பார்ப்பேன். அண்ட் சார், இந்த பயணம் இதெல்லாம் போச்சு, நீங்க சொன்னீங்க போஸ்ட் பேண்டமிக் சொன்னோம். நிஜமாவே இந்த போஸ்ட் பேண்டமிக் அப்புறம் அந்த ஒர்க் ஆகட்டும், எஜுகேஷன் ஆகட்டும், எல்லாமே ஒரு சின்ன ஒரு ஆட்டம் கண்ட மாதிரி தான் இருக்குன்னு சொல்லலாம். இப்போ ஏஐ வேற உள்ள வந்தாச்சு சார். நீங்கள் வந்து 80s கிட்ஸ் பார்த்துருப்பீங்க, 90s கிட்ஸ் பார்த்துருப்பீங்க, இப்போ 2K பார்த்துட்ருக்கீங்க, அடுத்ததாக வரவர்களையும் நீங்கள் பார்க்குறீங்க. இதில் என்னென்ன மாறுதல்கள் நீங்கள் பார்க்குறீங்க? அண்ட் ஏஐ வந்ததுனால நீங்கள் ஒரு எஜுகேஷனிஸ்டாக இல்லை லீடராக இருக்கிறதுனால இந்த ஏஐ உள்ளே வந்ததை எப்படி நீங்கள் வந்து பார்க்குறீங்க சார்? இல்லை, ஏஐ பல விஷயங்களுக்கு இப்போ ஏஐ நமக்கு ஹெல்ப்ஃபுல்லாக தான் இருக்க போகுது, அதில் டவுட்டே இல்லை. பல விஷயங்கள் நம்ம எதெல்லாம் நம்ம இமேஜினே பண்ணலையோ அதெல்லாம் நடக்குது. நீங்கள் நம்ம ஒரு எந்த ஒரு விஷயத்த நான் வந்து ஒரு இண்டிவிஜுவலாக எடுத்துக்கலாமே, என்னோட கேஸில் எடுத்துக்கலாமே, எந்த ஒரு விஷயத்த ஒரு நாள் செலவு பண்ணி நான் வந்து ஒரு எஃபர்ட் போட்டனோ அந்த விஷயத்த வந்து இன்னைக்கு என்னால் ஒரு 10-15 நிமிஷத்தில் பண்ணிட முடியுது, ஒரு எக்ஸாம்பிளுக்கு. பட் அட் த சேம் டைம் சில விஷயங்கள் வந்து ஒரு பாதிப்பு எங்கே வருதுன்னா, ஒரு 4-5 வருஷத்துக்கு முன்னாடி இப்போ நான் இப்போ இந்த மாதிரி ஒரு செஷனுக்கு வரேன்னு வைங்க, எனக்கு ஒரு கண்டென்ட் வேணும், ஒரு ப்ரெசன்டேஷன் வேணும், இல்லை ஒரு போஸ்டர் வேணும், இல்லை அது முடிஞ்சதுக்கப்புறம் அது பற்றின ஒரு ரைட்டப் நான் வந்து ஒரு மீடியாவுக்கு அனுப்பணும். இது எல்லாத்துக்குமே எனக்கு யாரோ ஒருத்தர் ஹெல்ப் பண்ணிட்டு இருந்தாங்க. நான் எதுவுமே பண்ணலை, ஏன்னா எனக்கு அதெல்லாம் பண்ண தெரியாது.
பட் இன்னைக்கு நீங்கள் நம்ப மாட்டீங்க, எல்லாத்தையும் நானே பண்ணிக்கிறேன். எல்லாத்தையும் ஒரு 1/2 hourல பண்ணிப்பேன். எனக்கு ஏன்னா இன்னைக்கு வந்து நிறைய டூல்ஸ் வந்துருச்சு, ஈஸி டூல்ஸ் வந்துருச்சு. ஒரு டெக்னாலஜி ஆள் கிடையாது, ஒரு காமன் மேன் யூஸ் பண்ற மாதிரி. இன்னைக்கு நான் அதான் சொல்றேன்ல, ஒரு முன்னாடியெல்லாம் ஒரு போஸ்டர் டிசைன் பண்றதுக்கு என்னோட ஆரம்ப காலகட்ட கெரியர்ல ஒரு கிராஃபிக் டிசைனருக்காக நாங்க அலைஞ்ச காலம் எல்லாம் உண்டு. இப்ப அப்படி கிடையாது. எனக்கு யாருமே ஆமா, ஆல் யூ நீட் டு புட் எஃபர்ட். ஒரு கொஞ்சம் நீங்க ஒரு அந்த கேன்வா சில டூல்ஸ்ல எல்லாம் நீங்க எஃபர்ட் போட்டு கொஞ்சம் கத்துக்கிட்டீங்கன்னா யூ கேன் டூ இட் குவிக்லி. நீங்க போன்ல பண்ணிடுவீங்க. இன்னைக்கு உங்க அளவுக்கு நான் ஒரு பயங்கர ப்ரொஃபஷனல் எடிட்டிங்கா இல்லாட்டி கூட அந்த பேசிக் ஒர்க் ஐ வில் டூ. சரி, நான் வந்து ஒன்றும் கொண்டு போய் இப்போ சேனல்ல பப்ளிஷ் பண்ண போறது இல்லை. என்னோட ப்ரெசன்டேஷனுக்கு, என்னுடைய சோஷியல் மீடியாவுக்கு, என்னுடைய கம்பெனியோடைய ஒரு ப்ராடக்ட் பேஜுக்கெல்லாம் நானே பண்ணிப்பேன். ஸோ இன்டைரக்டா என்ன ஆகுதுன்னா, அந்த ஜாப்ஸ் எல்லாமே இப்போ கொஞ்சம் ஒரு இஷ்யூல இருக்கு. இப்போ பாத்தீங்கன்னா 10 பேர் இருக்கிற இடத்துல இன்னைக்கு ஒருத்தன் தான் இருக்கான். இப்போ என்னோட பழைய ஆர்கனைசேஷன்ல டிஜிட்டல் மார்க்கெட்டிங்ல வந்து ஐ மீன் மார்க்கெட்டிங் ஃபங்க்ஷன்ல ஒரு 20 பேர் இருந்தாங்க. இப்போ 10 பேர் 4 பேர் தான் இருக்காங்க. அப்போ இன்டைரக்ட்லி என்ன ஆயிடுச்சு, அந்த ஜாப் ரோல்ஸ் எல்லாம் கட் ஆயிடுச்சு. அந்த ஜாப் ரோல்ஸ் குறைஞ்சிருச்சு. அதுக்காக வந்து அவங்களுக்கு எல்லாம் வேலை படிச்சேன்னா அவங்க வேற ஏதோ வேலைக்கு போயிட்டாங்க, அவ்வளவுதான். பட் த பாயிண்ட் இஸ், சில வேலைகள் ஸ்லோவா அது காணாம போயிடும். பட் AI will evolve new jobs. அதுவும் நம்ம எம்ப்ரேஸ் பண்ணணும். அது எம்ப்ரேஸ் பண்ணலைன்னா we will know some people will be in trouble. ஓகே. ஸோ எம்ப்ரேஸ் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் தப்பிச்சுப்பீங்க, இல்லைன்னா கஷ்டங்கிற மாதிரி சொல்கிறீங்கல்ல சார்? ஓகே சார், இந்த 30 வருட ஜேர்னி ஆகட்டும், உங்களோட லீடர்ஷிப்போட அந்த டிரான்சிஷன்ஸ் எல்லாமே நீங்கள் பார்த்துருக்கீங்க. எதுனா ஒரு குவாலிட்டி இது எப்போவுமே இருக்கணும் பிரியா, அது ஸ்டூடெண்ட்டாக இருந்தாலும் சரி, ப்ரொஃபஷனலாக இருந்தாலும் சரி, இது நீங்கள் இருந்தது அப்படின்னா நீங்கள் வாழ்க்கையில் ஜெயிக்கலாம்னா அது என்ன குவாலிட்டியாக இருக்கும்? இல்லை, ஒரு நீங்கள் சொல்கிறது எப்படின்னா, இந்த ஒரு காமெடியில் சொல்லுவாங்கல்ல, எனக்கு இவ்வளோ உடம்பு ஃபுல்லாக பிரச்சனை இருக்குது, ஒரே ஒரு மாத்திரை கொடுங்க, அந்த மாதிரி இருக்குது. பட் அப்படி ஒரு குவாலிட்டி இல்லவே இல்லை. ஆனால் ஒரு ஒர்க்கிங் ப்ரொஃபஷனலாக இருக்கும்போது என்னை பொறுத்தவரைக்கும் 2 குவாலிட்டி ஹைலி கிரிட்டிக்கல். என்ன வேலையாக இருந்தாலும், ஒன்று ரிலேஷன்ஷிப், இன்னொன்று கம்யூனிகேஷன். இந்த ரிலேஷன்ஷிப் ஏன் வந்து டெக்னிக்கலாக சொல்லலை, ஸ்கில்ல சொல்லலை, ஏஏ சொல்லலைன்னு நீங்கள் கேட்கலாம். ஏன்னா அதெல்லாம் பை டிஃபால்ட் வந்துடும். ஏன்னா அது இருந்தால் தான் நீங்கள் உள்ளே போவீங்க. இப்போ இங்கே ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஸ்டுடியோவில் டெக்னீஷியன்ஸ் இருக்காங்கன்னா டெக்னிக்கலி அவங்களாம் சுப்பீரியராக இருப்பாங்க, அதனால தான் இங்கே இருக்காங்க, இல்லாட்டி இந்த இடத்துல இருக்க மாட்டாங்க. பட் அவங்க ஒரு இன்னும் பெரிய ஆளாகணும்னு வைங்க, இந்த 2 குவாலிட்டி தான் வேணும். என்னது? ரிலேஷன்ஷிப், பில்டிங் ரிலேஷன்ஷிப்ஸ். நான் வந்து என்னதான் பெரிய ஆளாக இருந்தாலும் ஐ கண்டினியூ டு இன்வெஸ்ட் மை டைம் இன் பில்டிங் ரிலேஷன்ஷிப்ஸ். நம்பர் 2, கம்யூனிகேஷன். கம்யூனிகேஷன்னா ரைட் ஃப்ரம் கம்யூனிகேட்டிங், சோஷியலி கம்யூனிகேட்டிங், ஸ்பீக்கிங் இன் த பப்ளிக், அந்த மாதிரி பல லெவல்ஸ் ஆஃப் கம்யூனிகேஷன் இருக்கு. பட் அதுக்கு ஒரு ஹை இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். நான் வந்து ஒரு ஈவெண்ட்டுக்கு போகிறேன், எல்லாரும் இருக்காங்க, நான் போய் தனியாக நின்றுட்டு இருக்கேன்னு வைங்களேன், அப்போ எப்படி ரிலேஷன்ஷிப் வரும்? ஸோ இந்த 2 என்ன பொறுத்த வரைக்கும் இன்டர்ட்வைண்டாக தான் இருக்கும். யூ ஷுட் ஹேவ் ஸ்ட்ராங் ரிலேஷன்ஷிப் வித் பீப்புள். அது வீடாக இருக்கட்டும், வெளியில் ப்ரொஃபஷனலாக இருக்கட்டும், ஆஃபீஸாக இருக்கட்டும், நீங்கள் நல்லா கவனிச்சிங்கன்னா ஒன்னு வில் பி லைக்டு மோர் இஸ் அ பர்சன் ஹூ ஹஸ் அ ஸ்ட்ராங் ரிலேஷன்ஷிப் வித் எவ்ரிபடி. அந்த ஃபேமிலியாக இருக்கட்டும், வெளியாக இருக்கட்டும். ஸோ அதனால் கிவ் ஹை இம்பார்ட்டன்ஸ் டு தட் வேர் எவர் யூ ஆர். அது எனக்கு அது தட் இஸ் தி கீ ஃபார் எனி ப்ரொஃபஷனல்னு நான் நினைப்பேன். இட் ஆல்சோ அப்ளைஸ் டு காலேஜ். இப்போ காலேஜில் வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு பையன் நல்லா கம்யூனிகேட் பண்ணுறானோ, எந்த ஒரு பொண்ணோ பையனோ நல்லா எல்லா பிரின்சிபல்ஸு எல்லாரும் கூட நல்ல அவங்க தான் பார்த்தீங்கன்னா ஷைன் ஆகிட்டு இருப்பாங்க. ஸோ பை டிஃபால்ட் அது வந்து ஒரு ஸ்ட்ராங் கேரக்டரிஸ்டிக்காக போயிடும். அதர் சைடில் பார்த்தீங்கன்னா when I had an opportunity to meet some big people, நிறைய நேரங்கள் நினைப்போம் நம்ம வந்து இவங்க இப்படி தான், நம்ம ஒரு வெளி உலகத்தை பார்த்து நம்ம ஒரு 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 கேரக்டரிஸ்டிக்கை டிஃபைன் பண்ணியிருக்கோம். பட் நிஜமாலுமே அப்படி இருக்காது. நான் ஒரு ஒரு 2-3 பேர் மீட் பண்ணதோட இதை சொல்கிறேன். ஒரு 1-2 சரி, என்னோட செகண்ட் புக்கு எழுதணும். செகண்ட் புக் வந்து இந்தியா இன் 2047 ஒரு புக் எழுதணும். அதாவது 2040 இப்போ ஏஐ வந்துட்டு இருந்துச்சு. நான் சொல்கிறது ஒரு 2 years பேக் ஏஐ வந்துட்டு இருந்துச்சு. நிறைய விஷயங்கள் மாறிட்டு இருக்கு. 2047 இந்தியாவுக்கு 100 years ஆகும். இந்தியா வில் பிகம் சூப்பர் பவருங்கிற ஒரு கோலோட என்டையர் கண்ட்ரி இஸ் ரன்னிங். அப்படி இருக்கும்போது ஒரு துறையிலையும் 2047 எப்படி இருக்குங்கிற ஒரு ட்ரீம் பண்ணி, ஒரு அனலைஸ் பண்ணி, ஒரு 20-25 பெரிய பெரிய லீடரை உள்ள கொண்டு வந்து ஒரு புக் ரிலீஸ் பண்ணோம், விச் இஸ் கால்ட் இந்தியா இன் 2047. அந்த இதுக்கு யார் வந்து ஃபார்வர்டு எழுதணும் அப்படின்னு ரொம்ப யோசிக்கும் போது 2047 யார் நம்மளை பொறுத்த வரைக்கும் பெரிய ஆளா இருப்பான்னு கண்டுபிடிக்கும் போது இந்தியாவில் வி அனலைஸ்ட் அண்ட் செட் ஜோகோ வில் பி த சூப்பர் பவர். பிகாஸ் இந்தியாவில் இருக்கிற கம்பெனி டெக்னாலஜிக்கு இன்னைக்கு பயங்கர சுப்பீரியராக இருக்கிறவங்க, இன்னைக்கே உங்களுக்கு அது தெரியும், நிறைய இடங்களில் தே ஆர் க்ரோயிங். ஸோ தென் வி அப்ரோச்ட், ஐ வென்ட் டு மீட் த ஃபவுண்டர் ஆஃப் ஜோகோ, ஸ்ரீதர் வெம்பு.
ஸோ ஐ வென்ட் தேர். அவர்கிட்ட இருந்து நம்ம கற்றுக்கிறதோ இல்லை சொல்லிக்கிறது என்னென்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவ்வளோ பெரிய ஒரு ஆள், அவ்வளோ பெரிய ஒரு சாம்ராஜ்யம், பட் ஹீ வில் ஸ்டில் பி வெரி ஹம்பிள். ஹீ வில் ஸ்டில் அந்த அந்த ஒரு 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 என்ன சொல்கிறது, த டெப்த் ஆஃப் டிஸ்கஷன். நம்ம வெறுமனே ஒரு ஆத்தர் அவ்வளோதான், யூ ஹவ் கான் தேர், நம்மள மாதிரி ஒரு 1000 பேர் பார்ப்பாரு. பட் இதே மாதிரி உட்காந்து ஹீ ஸ்பெண்ட் 1 hour வித் மீ. அண்ட் அந்த 1 hourல ஒரு பெரிய ஒரு பிரைம் மினிஸ்டராக இருக்கட்டும், இல்லை ஒரு யாராக இருந்தாலும் எந்த அளவுக்கு அவர் இன்டெப்த்தாக அவரோட நாலேஜை வெளியில் பேசுவாரோ அதே டோனில் தான் அவர் பேசினார். ஸோ யூ ஹேவ் டு பி ஹூ யூ ஆர் அப்படிங்கிறதுக்கு அவர் தான். ஜஸ்ட் பிகாஸ் ஐ எம் டாக்கிங் டு காலேஜ் ஸ்டூடெண்ட் வேற மாதிரியும் ஒரு பெரிய ஆள்கிட்ட வேற இல்லை. யூ ஆர் யூ ஹூ யூ ஆர். இஸ் அ மோஸ்ட் ஹம்பிள் பர்சன். அண்ட் இதை நான் அவர்கிட்ட மட்டும் இல்லை, 2-3 பெரிய ஆளுங்களுக்கு கவனிச்சேன் நான். ஒரு 4 years back I had an opportunity to do a documentary for டைரக்டர் சங்கர். அவரோட வீட்டுக்கு போனோம், ஏசிஆரில் அவரோட வீட்டுக்கு போனோம், அப்பாயின்மெண்ட் கொடுத்தாரு, போனோம். அவர் நம்ம டைரக்டர் சங்கர் உங்களுக்கு எப்படி தோணும், பிரம்மாண்டம், அப்படியே ஒரு 10 பேர் இருப்பாங்க கேட்டில், நம்மளை உள்ளே விட மாட்டாங்க, தள்ளி உட்காந்துருப்பாங்க, என்னென்னமோ ஒரு 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 நினைப்போடு தான் நம்ம உள்ளே போனோம். பட் ஒன்ஸ் யூ கெட் இன் டு ஹிஸ் ஹவுஸ், இஸ் வெரி வெரி நார்மல். அண்ட் he says வாங்க அன்பு, வாங்க டீ குடிக்கலாம், வாங்க. ஆளுங்களே இல்லை, அங்கே டீ வச்சுட்டு போயிட்டாங்க, வாங்க நீங்களே ஊற்றி குடிங்க வாங்கங்கிறாரு, அவர் ஊற்றி கொடுக்குறாரு. See, more than everything, they are all very humble people. அதை நிறைய நேரங்களில் மிஸ் பண்ணிடுறோம். ஸோ அந்த ஒரு குவாலிட்டியை நம்ம எப்பவுமே வேறெவர் யூ கோ, வாட் எவர் யூ பிகம், ஓகே, எண்ட் ஆஃப் த டே ஏதோ ஒரு பெரிய ஆள் சொன்ன மாதிரி, யூ ஆல் ஆஃப் அஸ் டூ த சேம் திங் இன் லைஃப், eat the same 2 idlis. ஸோ we will have to maintain that humbleness and humility everywhere. அது I've seen this in really top people. நிறைய பேர்ட்ட அந்த மாதிரி பார்த்துருக்கேன் நான். அதில் I have no doubts. அமேசிங்காக இருந்துச்சு சார். ஐ திங்க் நம்மளோட பாட்காஸ்ட்ல மொத்தமாகவே ஒரு பகுதி எடுத்து பார்த்தோம்னா ஏதோ ஒரு ஹைலைட் பயங்கரமாக இருக்குது. ஐ ரியலி என்ஜாய்ட் இட். சாரோட 2 books பார்த்தீங்கன்னா தி கிராஜுவேட் அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ CAV பட்டாபிராம் சாரும் டாக்டர் அன்பு தம்பி போஜராஜன் அவர்களும் எழுதிய புத்தகம் தி கிராஜுவேட். அண்ட் இந்த புத்தகத்துக்கு பின்னாடி ஒரு ஸ்டோரி இருக்குது, அதை நாங்கள் சொல்கிறோம். அண்ட் லேட்டஸ்ட்டாக சார் ரிலீஸ் பண்ண புக் பார்த்தீங்கன்னா இந்தியா இன் 2047. அண்ட் ஃபார்வர்ட் பார்த்தீங்கன்னா ஸ்ரீதர் வேம்பு ஐயா எழுதியிருக்காங்க. சார் இந்த 2 books பின்னாடியும் ஒரு பெரிய ஹிஸ்ட்ரி இருக்கு, அது நீங்களே சொல்லுங்க ப்ளீஸ். இந்த ஹிஸ்ட்ரி ஐ திங்க் நான் இந்த கிராஜுவேட்டுக்கு இது 2க்குமே இன்டெரக்ட்லி சொல்லிட்டேன் நான் முன்னாடி. பட் இதுக்கப்புறம் என்னங்கிறது, ஸோ இந்த புக் எழுதும்போதே நானும் என்னோட கோஆத்தரும் டிசைட் பண்ணோம், இந்த 2 புக் மட்டும் இல்லை, இன்னும் கொஞ்சம் நிறைய எழுதணும். ஸோ இந்த 2 புக்கு ப்ளஸ் அந்த இதோட தமிழ் வெர்ஷன் ஒன்று இருக்குது, 3 புக்கு. இன்னொரு 1 or 2 புக்ஸ் வி ஆர் ரைட்டிங் நோ. இந்த அடுத்த ஒரு 1-2 இயர்ல வெளில வர மாதிரி எழுதிட்டு இருக்கோம். ஒதுக்கி தான் பண்ணணும் இல்லையா? ஸோ ஆனால் ஒரு விஷயம் பண்ணோம், இந்த புக்கில் இருந்து ஒரு ஆத்தருக்கு பெரிய ஒரு ரெவென்யூ வராது, வருமானம் வராது, பட் ஸ்டில் யூ கெட் 1 ராயல்ட்டி, ஒரு ராயல்ட்டி கிடைக்கும். ஸோ அந்த ராயல்ட்டியை வந்து நம்ம வந்து எஜுகேஷனுக்கு சப்போர்ட் பண்ணலாம், நீதிக்கு பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு முடிவு நாங்கள் 2 பேரும் சேர்ந்து எடுத்தோம். ஸோ அதனால் என்ன பண்ணோம்னா ஒரு ஃபவுண்டேஷன் ஒன்று ஆரம்பித்தோம். ஒரு 1-2 years பேக் ஒரு ஃபவுண்டேஷன் ஆரம்பித்து நானும் அவரும் சேர்ந்து ஒரு அஃபிஷியலாக ஒரு ஃபவுண்டேஷன் ஆரம்பிச்சுட்டு இதுலேருந்து வர இன்கம்மை அங்கே ஸ்பான்சர் பண்ணோம். ப்ளஸ் ஃப்யூச்சரில் நம்மளும் நிறையா சம்பாரிச்சோன்னா அதுலேருந்தும் நிறைய அங்கே ஸ்பான்சர் பண்ணி நிறையா ஏழை குழந்தைங்களுக்கோ இல்லை காலேஜில் ஃபீஸ் கட்ட முடியாமல் கஷ்டப்படுறவங்களுக்கும் ஹெல்ப் பண்ணுமேன்னு. ஸோ லாஸ்ட் 2 years அதை பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அதில் வர கொஞ்சம் ராயல்ட்டி ரெவென்யூவும் அங்கே போயிடும். ஸோ அங்கேருந்து வி சப்போர்ட் லாஸ்ட் இயர் ஒரு 10 to 15 ஸ்டூடெண்ட்ஸுக்கு சப்போர்ட் பண்ணோம். ஸோ வருஷம் அதை இன்க்ரீஸ் பண்ணுங்கிறது எங்களோட இன்டென்ட். கண்டிப்பாக மல்டிபிள் ஃபோல்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும் சொல்லி இறைவனை கேட்டுக்கிறோம் சார். தேங்க்யூ ஸோ மச். எனக்கு ரொம்ப 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 பூரிப்பாக இருந்தது சார். ஏன்னா நாங்கள் வந்து உங்களோட டிஸ்டன்ஸ்லேருந்து பார்த்தோம், வி அடோர், இவ்வளோ பண்ணிட்டுருக்கீங்கன்னு தெரியும். பட் இன்றைக்கி தான் வந்து டாக்டர் அன்பு தம்பி போஜராஜன் சாருக்கு பின்னாடி எவ்வளோ விஷயங்கள் இருக்குதுன்னு நாங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம். அண்ட் மேலும் இந்த பாட்காஸ்ட்டை நாங்கள் சொல்ல விரும்புகிறது என்னென்னா, காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் யாருன்னா இருந்தீங்கன்னா, வி ஆர் upcoming with a new series. வெறும் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்க்காக ஸ்பெஷலாக ஒரு 8 பிளேலிஸ்ட் மட்டும் நாங்கள் உருவாக்கலாம் அப்படின்னு இருக்கோம். ஸோ அது வந்து நீங்கள் வில்லேஜ்லேருந்து வந்தாலும் சரி, இல்லை சிட்டியிலேருந்து வந்தாலும் சரி, ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட் எப்படி இவால்வ் ஆகி அவங்க லைஃப் அண்ட் கெரியரை எப்படி ஸ்டெபிலைஸ் பண்ணுறது அப்படிங்கிறது வந்து நாங்கள் ஃபுல்லாக கவர் பண்ணுவோம். ஸ்டே டியூன் அண்ட் தேங்க்யூ ஸோ மச் சார் ஃபார் கமிங் டு த பாட்காஸ்ட். We wish you all the best, sir. Thank you very much, ma. Thank you. இது உயிரோட்டமுள்ள நேர்காணல். Brand Blooms by KP Presents Hearts of Tamil Makkal. Co-presented by Jobs TV India, Tehran Smart Robotic Vacuum Cleaners, கொற்றவை ஒவ்வொரு படைப்பிலும் அன்னையின் பேரன்பு. Blevo, Believe, Lead and Evolve.